ஆரம்ப காலத்தில் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து போஸ்ட் ஒட்டி மன்றத்தை உருவாக்கிய பலருக்கும் இன்றைக்கி அங்கே கூட இல்லை. வேறு வேறு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக பொருளாதார ரீதியாக அவங்க பெருசாக இல்லை. ஓ! அப்படி ஒரு நபர் தான் அந்த பிடி செல்வகுமார். கிட்டத்தட்ட ஒரு 27 வருடம் அவர் கூட இருந்திருக்கார். பிஆர்ஓவாக இருந்திருக்கார், மேனேஜராக இருந்திருக்காரு. பல சம்பவங்கள் தெரியும். பல பட வாய்ப்புகளை இவர் உள்ளே பூந்து பேசி இவருக்காக வாங்கிலாம் கொடுத்துருக்காரு. விஜய் வெற்றி பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு படம். அந்த படத்துக்கு முதல் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ஹீரோ வேறு ஹீரோ. இவர் அந்த ஆஃபீஸ்க்கு போயிருக்கிறப்ப கதை இவருக்கு கேட்டு அந்த கதையை பிடிச்சிச்ச பிறகு அதுக்கு நிறைய வேலைகள்லாம் செஞ்சு விஜயை கொண்டு வந்து அந்த ப்ராஜெக்ட் உள்ள உட்கார வச்சாங்க. அப்படி ஆரம்பத்தில் மிகப்பெரிய நெருக்கமாக உண்மையாக இருந்தவர். அவருக்காக ஒரு பட வாய்ப்பும் கொடுத்தார் தயாரிக்கக்கூடிய. அந்த படம் தெரியும் சரியாக போகலை. அதுக்கு பிறகு அங்கேருந்து வெளியேறிட்டார். அப்போ ஆரம்பத்தில் இருந்து அவருக்கு மிக நெருக்கமாக நம்பிக்கையாக இருந்த யாருமே இல்லை. அதுக்கு பிறகு ஒரு டீம் வருது. சோஷியல் மீடியா பார்க்குறேன்னு ஒருத்தர் வந்தார். ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் அவரே பார்த்துக்கிட்டாரு. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி இருக்கிறாரு. அவருக்குமே இன்றைக்கி பல கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்துட்டார்.